வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, மிக முக்கியமாக அது டிஎன்பிசியா இருக்கட்டும், டெட்டா இருக்கட்டும், டிஎன்யூஎஸ்ஆர்பியா இருக்கட்டும், இந்த பகுதியிலிருந்து கொஸ்டின் கண்டிப்பா அமைஞ்சே தீரும் அப்படின்ற ஒரு முக்கியமான பகுதி, அதுதான் அணி இலக்கணம். அதை எளிமையான வகையில நம்ம பார்த்துக்கலாம். அணி இலக்கணம். இந்த அணி இலக்கணம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அணி என்பதற்கு அழகு என்பது பொருள், இது அனைவருக்குமே தெரிந்த ஒன்று. இந்த அணி இலக்கணம் எதுக்காக பயன்படுது? சொல்லழகையும் பொருளழகையும் வரையறுத்து கூறுவதுதான் இந்த அணி இலக்கணம். சரி, அதாவது மருத்துவர்கள்ல கூட ஒரு சில ஸ்பெசிபிக்கானதை மட்டும் தனித்துவமா பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் எப்படி இருக்கிறாங்களோ, அதே போல அணி இலக்கணத்தை பத்தி மட்டுமே சொல்லக்கூடிய நூல்கள் இருக்கு. அதே போல மருத்துவர்கள் பார்க்கும்போது பொது நோயாளி பிரிவு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து பார்ப்பாங்கல்ல, கோல்டு ஃபீவர், மற்றபடி இது எல்லாத்தையுமே பார்க்குற மாதிரி அணி இலக்கணத்தையும் சேர்த்து மற்ற இலக்கணத்திற்கு உண்டான விதிமுறைகளையும் இந்த நூல்கள் கூறியிருக்கும், அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறியிருக்கும். அது போல 2 பகுதிகளா இருக்கு. அணி இலக்கணத்தை பத்தி மட்டுமே கூறக்கூடிய நூல்கள் அப்படின்னா 3 நூல்களை சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்க்கும் பொழுது தண்டி அலங்காரம், 2வதா மாறன் அலங்காரம், 3வதா கோலையானந்தத்தை பத்தி சொல்லலாம். அதை பத்தி பார்க்கலாம். அதான் அங்க பாக்குறோம். அணி என்பதற்கு அழகு என்பது பொருள், சொல்லழகும் பொருளழகும் வரையறுத்து கூறுவதே அணி இலக்கணம். அணி இலக்கணத்தை பற்றி அதை பத்தி மட்டுமே ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய நூல்கள் ஐ ஆல்ரெடி டோல்ட் யூ தட், நான் உங்களுக்கு சொன்னதா 3 இலக்கண நூல்கள் இருக்கு. என்னென்ன இலக்கண நூல்கள்? தண்டி அலங்காரம், மாறன் அலங்காரம், குவளையானந்தம் அப்படின்ற நூல்கள். இது ஸ்பெசிபிக்கா இந்த நூல்களை தவிர்த்து இந்த இலக்கணத்தை எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ற இந்த வரையறைகளை மட்டுமே ஸ்பெசிபிக்கா சொல்லக்கூடிய நூல்கள். அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறக்கூடிய நூல்களா ஒரு 5 நூல்கள் இருக்கு. அணி இலக்கணத்தையும் சேர்த்து கூறக்கூடிய நூல்கள் என்னென்ன நூல்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் பொழுது, தொல்காப்பியம், வீரச்சோழியம், அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது தொன்னூல் விளக்கம், இலக்கண விளக்கம், முத்துவீரியம். இத்தகைய 5 நூல்களும் பார்க்கும் பொழுது மற்ற இலக்கணத்தையும் குறிப்பிட்டு சொல்லும், இந்த அணி இலக்கணத்தையும் சேர்த்து சொல்லக்கூடிய நூல்களா இருக்கு. அதுல முதல் அணியா நம்ம இயல்பு நவிழ்ச்சி அணியை பத்தி பார்க்க போறோம். இயல்பு நவிழ்ச்சி அணி அப்படின்னா இருக்கிறத உள்ளதை உள்ளபடியே இயல்பா அழகுடன் கூறுவதுதான் இயல்பு நவிழ்ச்சி அணி. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா நம்ம எடுக்கணும்னா, நம்மளுடைய அம்மாக்கள், அந்த பாட்டி அந்த காலகட்டத்துல பார்க்கும் பொழுது, ஒரு பெண் பார்க்கக்கூடிய தருணமே பார்க்கும் பொழுது பெண்களை வந்து வித்தவுட் மேக்கப், அதாவது நார்மலா அவங்களுடைய வீட்டுல என்ன பணிகளை செஞ்சுட்டு இருக்காங்க, இல்ல படிக்கிற தருவாயிலையோ அது மாதிரி நார்மலா இருக்கிற அந்த டைம்ல தான் பார்ப்பாங்க. ஏன்னா அது அவங்களுடைய வேலைப்பாடுகள் எப்படி இருக்கு, அவங்களுடைய அறிவுத்திறன் எப்படி இருக்கு, அவங்க நார்மலா இருக்கும் பொழுதும் முக லட்சணமா இருக்கா, தெய்வ கடாட்சமா இருக்கான்ற மாதிரியான பார்ப்பாங்களா. அதே போலதான் இருக்கிற மாதிரியே அழகுடன் கூறுவது. இதுக்கு நம்மளுடைய கவிமணி தேசிக விநாயகனார் எழுதிய ஒரு பாடலை வந்து நம்ம உதாரணமா வச்சுக்கலாம். என்ன பாடல்? அதாவது, கன்றும் பசுவும் ஒன்றோடு ஒன்று கொஞ்சி கொண்டு கன்று வந்து பசுவிடம் பால் அருந்துவது இயல்பான ஒரு நிகழ்ச்சி. அத அழகுடன் இயற்கையா நிகழக்கூடிய ஒரு விஷயத்த மிக அழகுடன் குறிப்பிட்டிருப்பாரு. சோ இதுக்கு சிறந்த உதாரணமா அந்த பாடலை நம்ம தேர்வு செஞ்சுக்கலாம். அப்ப பார்க்கலாம். இயல்பு நவிழ்ச்சி அணி, இதற்கு இன்னொரு பெயரு தன்மை நவிழ்ச்சி அணி. தன்மையா அவங்களுடைய தன்மை, அதனுடைய தன்மையை இயல்பா கூறக்கூடியது. அப்போ இயல்பு நவிழ்ச்சி அணி அல்லது தன்மை நவிழ்ச்சி அணி அப்படின்றது என்னன்னா, ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவதே இயல்பு நவிழ்ச்சி அணி. அதுக்கு சிறந்த உதாரணமா நம்ம என்ன எடுத்துக்காட்டு நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. இந்த பாடல் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு பாடல் தான். இத்தகைய பாடலுடைய பொருள் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது, இயல்பா ஒரு கன்று ஒரு தாயிடம் வந்து பசி தீர்த்து கொள்வது என்பது ஒரு இயல்பான ஒரு விஷயம். அதை வந்து அழகுடன் கூறப்பட்டதால இது வந்து எதற்கு எடுத்துக்காட்டா அமையுது? நம்ம இயல்பு நவிழ்ச்சி அணிக்கு எடுத்துக்காட்டா அமையுது. இந்த அணி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன். நன்றி.